மோர் கிரிக்கெட் டே 4 கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். ப்ரைஸ் சென்டர் மேட்ச் தேர்ட் ரவுண்டு யார் யாருக்குன்னா புனல்வாசல் வெர்சஸ் ஆர்பிசிசி ராஜபாளையம். ஆர்பிசிசி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிசிசிக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் சிவா, நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் அர்ஜுன் சேம் பேராக வந்திருக்காங்க தேர்ட் ரவுண்ட் மேட்ச்க்கும். 5 ஓவர் கொண்ட மேட்ச், 1 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போடுறதுக்காக கிருபா செம்ம ஷாட்டுங்க. அப்பா ஃபஸ்ட்டு போல லெக் ஸ்டம்பில் தூரமாக அடிச்சிருக்காருங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு பால் செம்ம ஷாட்டுங்க. செம்மையாக அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்பில் காலை உதிரி அடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட் ஒன் மேட்ச்சில் ஒரு மட்டும் 40+ ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. அப்பயும் இதே மாதிரி தான் 5 6 அடிச்சிருந்தாரு. காலை உதிரி அடிச்சிட்டாருங்க. தூரமாக அடிக்கிறார் ஒவ்வொரு ஷாட்டும். செம்ம ஷாட்டுங்க. ஒயிட் பால், அகலப்பந்து. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்லா யார்க்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு. நல்லா டாட் பால், செம்ம பாலுங்க. அன்பிளேயபிள் டெலிவரி. மீண்டும் ஒரு நல்ல பால். ஒயிட் பால், வைடு ப்ளஸ் 4 ரன் வந்துருக்குங்க. எக்ஸ்ட்ரா 5 ரன் கொடுத்துருக்காங்க. வைடு ப்ளஸ் 4, ஈஸி 5 ரன்ஸ் வந்திருக்கு. லெக் சைடு மீண்டும் அடிக்கப்பட்ட பந்து 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்குங்க. மீண்டும் சரியான ஷாட்டுங்க. சூப்பராக அடிச்சிருக்காரு. சிவபேட்லேருந்து அடிக்கிறதெல்லாம் பவுண்டரியாக வந்துட்டுருக்கு. லாஸ்ட் 2 ஓவர் ஆஃப் த ஓவர். செம்ம பாலுங்க. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. சரியான ஷாட்டுங்க. மீண்டும் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு 6. செம்ம ஷாட்டுங்க. பேர் ஸ்னோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் வேறு. ஒரு பால் இருக்குது மீதி இந்த பவர் பிளே ஓவர்லையே. நல்ல பாலுங்க. ஒருத்தரோட ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 22. செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிருக்குங்க. 2வது ஓவர் போகிறதுக்காக ரமேஷ் வந்திருக்காரு. பேட்டிங் எண்டில் சிவா செம்மையாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க. ஒரு பக்கம் தனியாக சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. சரியாக பட்டலை. பால் கட்டாகி போயிட்டுருக்குங்க. அழகாக ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 ரன்ஸ். ஹைட்டாக போயிருங்க பால். அண்டர் த ஃபீல்டர், சான்ஸ் ஃபார் விக்கெட். நல்ல கேட்சுங்க. தாஜ் பிடிச்சிருக்காரு. கேட்ச். ஒரு பிரேக் த்ரூ. நல்லா ஆடிட்டு இருந்தார் சிவா. அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். செம்ம ஷாட்டுங்க. ஆகாயத்துக்கு அடிச்சிருக்காரு பாலை. 1 பவுன்ஸில் போயிருங்க பவுண்ட்ரி. நல்ல ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அம்பையர்ஸ் கால் விக்கெட். நல்ல ஒரு பிரேக் த்ரூங்க. பிரவீன் அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வினோத். நல்ல பாலுங்க. டாட் பால். மீண்டும் ஒரு அருமையான டாட் பால். செம்மையாக கம்பேக் கொடுத்துட்ருக்காருங்க. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். போன ஓவர் 22 கொடுத்ததுக்கு சூப்பராக கம்பேக் கொடுத்து போட்டிருக்காரு அவங்க டீமுக்காக. 2 ஓவர் முடிவு டீம் ஸ்கோர் 28. இந்த ஓவர் வெறும் 6 ரனுக்கு மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்காருங்க ரமேஷ். நல்ல ஓவர். 3rd ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் தாஜ். ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன். இன்சைட் எட்ஜ். நல்ல பவுலிங்க. டாட் பால். சரியாக பேட்டில் பட்டலாக இருந்தாலும் 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அடித்த விக்கெட்டுங்க. அடிக்கலைங்க. இந்த மாதிரி கிட்டேருந்து அடிக்காமல் விட்றது இது 4வது டைம் நினைக்கிறேன். இன்றைக்கே இந்த கீப்பர் மட்டும் கிட்டேருந்து கரெக்டாக அடிக்க மாட்டேன்றாருங்க. ஸ்டம்பில் 2 ரன் எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால். சூப்பராக போட்டிருக்காருங்க தாஜ். நல்ல பவுலிங். ஸ்கூப்கான ஒரு முயற்சி. ஒரு சிங்கிள் மட்டும். சரி 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க.
மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. செம்மையாக போட்டிருக்காரு தாஜ். போத் தாஜ் அப்படி போட்டிருக்காருங்க பால. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். செம்மையாக போட்டிருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 32. 4வது போகிறதுக்காக மீண்டும் ரமேஷ். கடந்த ஓவர் வெறும் 4 ரன்னுக்கு மட்டுமே போட்டு கொடுத்துருக்காருங்க தாஜ். டாட் பால் சூப்பராக போட்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் போட்டிருக்காருங்க. செமையாக போட்டிருக்காரு ரமேஷ். அகைன் ஒரு டாட் பால். ஹேட்ரிக் ஆஃப் டாட் பாலுங்க. செம்மையாக போட்டிருக்காரு. ஒரே லைனை பிடிச்சி போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் அக்ராஸ் பேட் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதனால் பேட்டில் இது வரைக்கும் பட்டலை. இது ஒட்டம் லைனில் போடப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் லெக் பையில். 4வது பால் ஒரு சிங்கிள் வந்திருக்கு லெக் பையில். லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். ஃபீல்டர் கைக்கே போய் விழுந்துச்சுங்க. பால் பிடிச்சி அடிச்சா அவுட்டு விக்கெட்டு. செம ஃபீல்டிங்க பிரகாஷ்கிட்டேருந்து வந்திருக்கு. அந்த ஃபீல்டருக்கு மட்டும் வயசு 40+ இருக்குங்க கண்டிப்பாக. செமையாக ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு ரன் அவுட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. ஒரு பிரேக் த்ரூ. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். நல்லா ஷாட்டுங்க. கேப்பில் போயிருக்கு பால். குட் ஸ்டாப். 2 runs to end the over. 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 35. இந்த ஓவரும் வெறும் 3 ரன்னுக்கு மட்டுமே போட்டிருக்காருங்க ரமேஷ். 2 ஓவர் அவர் போட்டிருக்காரு இந்த ஓவர் மேட்ச்சில். 9 ரன்னுக்கு போட்டிருக்காரு. செம்மையாக போட்டிருக்காருங்க. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்டில் மோகன், ஸ்ட்ரைக்கில் ஜெய்கனேஷ் நியூ பேட்ஸ்மேன். கடந்த 3 ஓவருக்கு வெறும் 13 ரன் மட்டுமே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஓவரில் மட்டும்தான் பயங்கர எக்ஸ்பென்சிவ் போயிருக்க ரன். 22 ரன்னு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக மோகன். ஃபஸ்ட் பால் சரியாக படலை. எட்ஜாகி போயிட்டுருக்கு பால். கீழாலே போயிடுச்சிங்க பால். 4 போயிடுச்சிங்க பால். லக்கி பவுண்ட்ரி. டாப் ஏஜில் லக்கி பவுண்ட்ரி வந்திருக்கு ஃபஸ்ட் பாலே. செகண்ட் பால் டாட் பால். செமையாக போட்டுருக்காருங்க டாட் பால். சரியாக படலை. அடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவுட்டாக இருக்கும். அடிக்கலை. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அண்டர் த ஃபீல்டர். சான்ஸ் ஃபார் கேட்ச். விக்கெட். நல்ல பிரேக் த்ரூங்க. ஜெய்கனேஷ் அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரேம். லாஸ்ட் 2 more ஆஃப் த இன்னிங்ஸ். சூப்பரான முயற்சிங்க. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். பாலை விட்டுருக்காருங்க பவுலரு. ஒரு ரன் கூட இல்லாமல் அவுட் ஆக வேண்டிய பாலை 2 ரன்னாக மாற்றி கொடுத்துருக்காங்க. விக்கெட். 2 runs to end the இன்னிங்ஸ். 5 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 44. 45 டார்கெட். புனல் வாசலுக்காக ஓப்பனிங் பேர். ஸ்ட்ரைக்கில் தாஜ். நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் சதீஷ். ஃபஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்காக பிரவீன் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். 30 பாலுக்கு 45 டார்கெட். செம்ம பாலுங்க. கேட்ச். நல்ல டேக்கன். ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டுங்க. தேர்ட் மேனில் செம்மையாக கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ. தாஜ் அவுட்டாக வெளியே போய்ட்டுருக்காருங்க. நல்ல பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். நல்ல ஷாட்டுங்க. க்ளோஸில் ஒரு சிங்கிள். அம்பையர்ஸ் கால் வைடு பால். அகல பந்து. செம்ம ஷாட்டுங்க. லெக் ஸ்டம்பில் பயங்கரமான ஷாட்டு. 6. சரியான ஷாட்டுங்க.
அவர் சந்தித்த 2வது பால் ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சிருக்காருங்க. சதீஷ் தான் எல்லா மேட்சும் அவங்க டீமுக்கு சிறப்பாக ஆடி கொடுத்துருக்காரு. இந்த மேட்சை அதை தொடர்ந்துருக்காரு. ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சிருக்காருங்க அவருக்கு. அந்த பால் மீண்டும் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து குத்தி போட்டால் கொன்றாருங்க பாலை. பவுண்ட்ரி 1 பவுன்ஸில் போட்டு போயிருக்கு. குயிக்காக 10 ரன் அடிச்சிருக்காருங்க 2 பாலில். நல்ல ஷாட்டு. லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். செம்ம ஷாட்டுங்க. மீண்டும் மிட் விக்கெட்டில் அடிக்கப்பட்ட பந்து வெளியே போயிடுச்சுங்க. பால் 6. செம்ம ஷாட்டுங்க. அவர் சந்தித்த 3 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட்டுங்க. சூப்பராக ஆடி இருக்காரு சதீஷ். செம்ம கேமு. நல்ல ஷாட். பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு ஒவ்வொரு பாலையும். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். செம்மையாக போட்டிருக்காருங்க டாட் பால். முதல் ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 18. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக அரௌண்ட் விக்கெட்லேருந்து வினோத். செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிருக்குங்க ஃபஸ்ட்டு ஓவரை. பேலன்ஸ் இருக்கிற 24 பாலுக்கு 27 ரன் மட்டுமே தேவை. செம்மையாக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு காலுக்கு போட்டிருக்காரு. விக்கெட். செம்ம ஃபீல்டிங்க கீப்பர் இருந்து. நல்ல த்ரோ. பால் எடுத்து நல்லா போட்டிருக்காரு. விக்கெட் ஃபஸ்ட்டு பாலு. இருந்தாலும் ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்காங்க சதீஷ்க்கு. சூப்பராக ஆடிட்டுருக்காரு சதீஷ். 4 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்காரு அவர் சந்தித்த 4 பாலுக்கு. செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சதீஷ். ஒட்டம்பு லைனில் பால் காமிச்சாவே கரெக்டாக அடிச்சிடறாரு பேட்டில். ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். சுவிட்சுக்கான முயற்சி. டாட் பால். செம்மையாக போட்டிருக்காருங்க. இவர் போடுற பாலுக்கு இது ஒரு நல்ல ஐடியா திரும்பி அடிக்கிறது. ஆனால் கரெக்டாக பேட்டில் கனெக்ட் பண்ணால் நல்லா ஷாட்டாக இருக்கும். சரியாக பேட்டில் படலை. ஒரு சிங்கிள். திரும்பவும் லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காருங்க. இந்த முறையும் ஒரு சிங்கிள். செம்ம ஷாட்டுங்க. மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கேட்ச். நல்ல கேட்சுங்க. ஃபீல்டர் கைக்கே அடிச்சிருக்காரு. நல்லா பிடிச்சிட்டாரு ஃபீல்டர். மீண்டும் ஒரு பிரேக் த்ரூ. விக்கெட் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 21. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எல்லாம் அறிவழகன். பேலன்ஸ் இருக்கிற 18 பாலுக்கு 24 ரன் தேவை. இந்த ஓவர் வெறும் 3 ரன்னுக்கு மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்காருங்க வினோத். செம்மையாக போட்டிருக்காரு. சரியா பேட்டில் பட்டலாக இருந்தாலும் 2 ஓடிடும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்சுக்கான முயற்சி பட்டிருக்குங்க பேட்டில். விரட்டி வந்துட்டுருக்காரு ஒரு ஃபீல்டரை. டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க ஈஸியாக. லெக் ஸ்டம்பில் அடிக்கிறதான முயற்சி. அது வந்து ஷூல் அடிச்சிட்டு போயிடுச்சு பால். லெக் பையில் ஒரு சிங்கிள். ஒயிட் பால். அகல பந்து. நல்ல ஷாட்டுங்க. காலை எடுத்து போட்டு லெக்கில் அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட். ஐயோ சதீஷ் அவுட்டுங்க. வெளியே வந்துட்டார் அந்த ஃபீல்டரு. சரி அந்த பேட்ஸ்மேனு. தேவையில்லாத 2 ரன் ஓடி இருக்காங்க மோகனை. எனக்கு தெரிஞ்சு 2 ரன் ஓடி இருக்கா தேவையில்ல நினைக்கிறேன். சதீஷ் தேவையில்லாமல் அவுட் ஆகி போயிட்டுருக்காரு வெளியே. மேட்ச் டர்னிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மோகன் 2வது ரன் ஓடி இருக்கா தேவையில்ல. அவுட் ஆகி போயிட்டுருக்காருங்க. நல்லா ஆடின பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராஜா. லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். தேவையில்லாமல் அவுட் ஆகி போயிட்டாருங்க சதீஷை. டாட் பால். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். செம்ம ஷாட்டுங்க. பாயிண்டில் நான் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கையிலே போய் விழுந்துருக்கு பால் 1 பவுன்ஸில். ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 28. 4th ஓவர் போகிறதுக்காக மீண்டும் வினோத் வந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற 12 பாலுக்கு 17 ரன் மட்டுமே அடிக்கணும். பாலை விட 5 ரன் எக்ஸ்ட்ரா இருக்குது.
இந்த ஓவரில் ஏதோ ஒரு பவுண்ட்ரி வந்தால் தான் மேட்ச் டர்ன் பண்ண முடியும். மேட்ச்க்கான ஓவர். செம்மையாக போட்டிருக்காருங்க. குத்தி ஸ்டம்பு மேலே வந்திருக்கு பால். ஃபஸ்ட்டு பால் டாட் பாலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வினோத். நல்ல பால். 11 பாலுக்கு 17 ரன் தேவை. மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காருங்க. நல்ல பவுலிங். 10 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். பேட்டிங்கில் ஃபுல் ப்ரெஷர் ஆகிருக்குங்க எல்லாமே. லெக் சைடில் அடிக்கிறதுக்கான முயற்சி மீண்டும். கீப்பர் செம்மையாக எஃபோர்ட் போட்டிருக்காருங்க. லெக் பையில் ஒரு சிங்கிள். 3 பாலுக்கு 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற 3 பால் ஏதோ ஒரு பவுண்டரி வந்தால் தான் மேட்ச் டர்ன் பண்ண முடியும். லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க. கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். கையில் தடுத்துருக்காருங்க கடைசி டைமில். விக்கெட். 3வது ரன் விக்கெட் ஆகிருக்காருங்க ராஜா. 2 ரன் ஓடி 3வது ரன் ஓடி இருக்காரு. லெக் ஸ்டம்பில் அடிக்கிறதுக்கான முயற்சி. டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். டாட் பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். இதுவும் ஒரு டாட் பால். ஒரே ஒரு ரன்னுக்கு 3 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க இந்த ஒரு ஓவரை. செம்மையாக போட்டிருக்காரு. 31 4 ஓவருக்கு டீம் ஸ்கோரு. கடைசி 6 பாலுக்கு 14 ரன்னு தேவை. ஸ்ட்ரைக்கில் மோகன். தேவையில்லாமல் சதீஷ் அவுட்டாகி வெளியே போயிட்டாருங்க. அவர் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ரன் அவுட் முறையில் வெளியேறி போயிட்டாருங்க. மேட்ச் ரிசல்ட்டுக்கான கடைசி ஓவர் போடுறதுக்கு ஜெகன் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஸ்ட்ரைக்கில் மோகன். 6 பாலுக்கு 14 ரன்னு தேவை. ஃபஸ்ட்டு 3 பாலில் ஏதாவது ஒரு பவுண்டரி வந்தால் மட்டுமே உயிர் கொடுக்க முடியும். ஸ்விட்சுக்கான முயற்சி. அடிக்கலைங்க. டாட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் டாட் பால். பேட்ஸ்மேன் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பேட்டில் பட மாட்டேது பால். அதுதான் பிரச்சனை. ஃபுல் ப்ரெஷரில் இருக்கார் மோகன். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஸ்டாப். 1 ரன் மட்டுமே. 4 பாலுக்கு 13 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஒயிட் பால். அகல பந்து. 4 பாலுக்கு 12 ரன் தேவை. சரியாக பட்டலை. ஹைட்டாக போயிருக்கு. மரத்து சைடில் பால் போயிருக்கு. 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 பாலுக்கு 10 ரன் தேவை. பேலன்ஸ் இருக்கிற 3 பாலுக்கு. 4th ஒன். போல்டு. விக்கெட்டுங்க. செம்மையாக போட்டிருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப் எடுத்திருக்காரு ஜெகன். விக்கெட். பேலன்ஸ் இருக்கிற 2 பாலுக்கு 10 ரன் தேவை. நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக் வர முடியும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். 42 வயசு இருக்கும் இவருக்கு. கடைசி 2 பாலுக்கு 10 ரன் தேவை. டாட் பால். ஆல்மோஸ்ட் ஆர்பிசிசி மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். 1 பாலுக்கு 10 ரன் அடிக்கிறது கடினமான ஒரு செயல். கையில் இருந்த மேட்சை விட்டாங்கன்னே சொல்லலாம். புனல்வாசல். லாஸ்ட் 1 more ஆஃப் த மேட்ச். இதுவும் ஒரு டாட் பாலுங்க. மேட்ச் வான் பை ஆர்பிசிசி. ப்ரைஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் செலிப்ரேஷன் வந்துட்டுருக்கு. வினோத் அவங்க டீமுக்காக செம்மையாக பந்து போட்டு கொடுத்துருக்காருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஊர் கிரிக்கெட்.